students, this is Mona. Welcome to Python programming tips. Okay, இந்த வீடியோல நான் உங்களுக்கு Python programல சில டிப்ஸ் எல்லாம் சொல்லி தரலாம்னு இருக்கேன். அதுல tip 1 வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்லி தரேன். இது எதை பத்தி அப்படினா input function பத்தி. கண்டிப்பா இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஃபர்தரா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. ஸ்டூடண்ட்ஸ் அபார்ட் ஃப்ரம் யுவர் சிலபஸ் நீங்க இதை கத்துக்க போறீங்க. கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? சரி, இன்புட் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல நம்ம எப்படி சாப்டர் 5ல படிச்சோம். எப்படின்னா ஒரு வேரியபிள் கொடுப்போம். இப்போ நான் வேரியபிள் ஏன்னு கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்புட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து ப்ராம்ப்ட் மெசேஜை கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூசர்கிட்ட இருந்து வேல்யூ வாங்குவேன். நான் என்டர் நம்பர் அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் மெசேஜர் மூலிமா யூசர்கிட்ட இருந்து ஒரு வேல்யூ வாங்கி ஏங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு கோடிங் எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்தது அதையே பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். பிரிண்ட் ஏ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? சரி, இதையே நான் சேவ் பண்ணுறேன். ஆல்ரெடி டிப் 1 நேம் கொடுத்துருந்தேன், அதனால் அதிலேயே சேவ் ஆயிடுச்சு. இதையே நான் ரன் பண்ணுறப்போ எனக்கு ரன் பண்ணுறேன். என்டர் நம்பர்னு கேட்குது. நான் 4ன்னு கொடுத்தேன்னா இந்த 4ங்கிற வேல்யூ வந்து ஏல அசைன் ஆகிருக்கும். நான் பிரிண்ட் ஆஃப் ஏங்கிறங்காட்டிக்கு அடுத்ததில் எனக்கு என்ன வந்துருச்சு 4ன்னு எனக்கு அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகுது. ஓகே, அட் அ டைமில் இன்னொரு வேரியபிள் கொடுக்கணும் அப்படின்னா இது உங்கள் புக்கில் கொடுத்ததே தான், இந்த அதே மாதிரி தான் பண்ணுறேன். ஆனால் அதை எடுத்துகிட்டு எப்படி யூஸ்ஃபுல்லாக வேறு எப்படி பண்ணலாங்கிறதையும் சொல்கிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கமா கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இன்புட் ஃபங்க்ஷனையே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படியே ஒரே லைனில் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ பிரிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டோம். அடுத்தது பிரிண்ட் ஆஃப் பியும் கொடுத்துடலாம். நம்ம பிரிண்ட் ஆஃப் பி. ஓகே, அட் அ டைமில் 2 வேல்யூஸை வாங்கி அது ரெண்டையும் பிரிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். சேவ் பண்ணுறேன். தென் இதையே ரன் பண்ணலாம். ரன் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை வாங்குது 2ன்னு கொடுக்குறேன். செகண்ட் நம்பரை வாங்குது 4ன்னு கொடுக்குறேன். ரெண்டும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? சரி, இப்போ இதையே வந்து ஏ கமா பி கமா சி கமா டின்னு கொடுக்குறேன்னு வைங்க. அப்போ ஒவ்வொரு டைமும் நான் இன்புட் ஃபங்க்ஷனை நான் ஃபுல்லாக என்ன பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னா இந்த லைனில் நான் காப்பி பேஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்கணும். அது வந்து எனக்கு தேவையில்லாத வேலை. அதையும் நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இது எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு டாட் வைக்கிறேன். டாட் கொடுத்துட்டு ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு இங்கே எத்தனை வேரியபிள்ஸ் வேணாலும் நீங்கள் அட் அ டைமில் கொடுத்துக்க முடியும். ஏ கம்மா பி கம்மா சி கம்மா டின்னு எவ்வளோ வேரியபிள்ஸ் வேணாலும் கொடுத்துட்டு ஒரே ஒரு ப்ராம்ப்ட் மெசேஜ் தான் கொடுத்துருக்குறோம். அடுத்தது என்ன பண்ணுறான்னா ஒரு டாட் வைக்கிறேன். ஸ்ப்ளிட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் சி கொடுக்குறேன். தென் பிரிண்ட் ஆஃப் டி. ஓகே, தட்ஸ் ஆல். கொடுத்துட்டு இதைய ரன் பண்ணுறோம். ரன் பண்ணுறப்ப பாருங்கள் என்டர் நம்பர் கேட்குதா 3. ஓகே, இப்போ மறுபடியும் இன்னொரு டைம் என்டர் நம்பர் கேட்காது. ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் எடுத்துக்கோ. ஜஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து 4 கொடுக்குறேன், ஸ்பேஸ் கொடுத்து 5 கொடுக்குறேன், தென் 6 கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ பாருங்கள் ஒவ்வொரு இதுக்கும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஏக்கு வந்து என்ன வேல்யூ அசைன் ஆயிருக்குங்கிறத பிரிண்ட் மூலியமாக தெரிஞ்சுக்கிறீங்க. 3 அசைன் ஆயிருக்கு. பிரிண்ட் ஆஃப் பிக்கு 4, பிரிண்ட் ஆஃப் சிக்கு 5, தென் பிரிண்ட் ஆஃப் டிக்கு 6ன்னு அசைன் ஆயிருக்கு. ஸோ இது நம்மளுக்கு பார்க்குறக்கு என்ன ஆகுதுன்னா அட் அ டைமில் நம்மளுடைய கோடிங் வந்து என்ன ஆயிருக்குன்னா டைப் பண்ணுறது கம்மியாக இருக்குது. ஸோ ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனை நீங்கள் இந்த மாதிரி இன்புட் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அட் அ டைமில் ஒரே லைனில் நீங்கள் எவ்வளோ வேரியபிள்ஸ் கொடுத்து உங்களுடைய ப்ராம்ப்ட் மெசேஜ் கொடுத்து ஸ்ப்ளிட்டு கொடுத்து கூடி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதை தான் நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கிறேன். இந்த வீடியோவில் திஸ் இஸ் டிப் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த டிப் நம்பர் 2 இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you students.